அஸ்லாம் அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தொடங்குறாரு. தொடங்கின அந்த ஸ்பீச் சில நிமிடங்கள் கடந்த பிறகு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல சின்ன சின்ன கூச்சல் எழும்புது. உடனே மால்கம் எக்ஸ் தன்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டு அங்க என்ன கூச்சல் நடக்குது அப்படிங்கிறத அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இவருடைய காவலர்கள், இவருக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, கூட்டத்துல என்ன சலசலப்பு அப்படின்னு அவங்க கண்காணிக்க போகும்பொழுது அந்த நொடியில மால்கம் எக்ஸ் மீது குண்டு பாய். வணக்கம். உலக அளவில் இருக்கிற பிரிவினைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவினை கலர்ஸ். இந்த கலர் அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா போன்ற ஒரு நாடுகளில் நமக்கு நிறைய பிரிவினைகள் இருக்குது. ரிலீஜியன் பேஸில் பிரிவினைகள் இருக்குது, கம்யூனிட்டி பேஸில் பிரிவினைகள் இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய பிரிவினைவாதம் எது அப்படின்னா நிறம்தான். அதில் குறிப்பாக கருப்பு வெள்ளை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு பெரிய பிரிவினைவாதம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வெள்ளை அப்படிங்கிறது ஒரு அழகு அப்படின்னும், கருப்பு அப்படிங்கிறது அழகில்லாதது அப்படின்னும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கருதுகிறோம். உண்மையிலேயே நம்ம நிறைய எஸ்தெட்டிக் சென்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது கலராக இருக்கிறவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, இல்லை கருப்பாக இருக்கிறவங்க அழகில்லை அப்படிங்கிற இந்த பிம்பம் ஒரு குளோபலைசேஷன் வேர்ல்டில் எக்கச்சக்கமான பிஸ்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ கருப்புக்கும் வெள்ளைக்குமான அந்த வேறுபாடு யார் உருவாக்குனாங்க, இது அழகு இது அழகு இல்லை அப்படின்னு யார் முடிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த நொடி வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது இந்த நொடி இந்த காலகட்டங்களில் மட்டும்தான் இருக்கா இந்த பிரச்சனை அப்படின்னா இல்லை. அதுக்கு பின்னாடி நடந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப துயரமானது, ரொம்ப அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக அமெரிக்காவில் மால்கம் எக்ஸ் அப்படிங்கிறவர் தன்னுடைய இளமை காலங்களில் ரொம்ப ரொம்ப சுட்டித்தனமாக, ரொம்ப இயல்பாக எல்லா மாணவர்கள் போலவும் தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட வாழ்ந்தவர் தான். இந்த கருப்பு வெள்ளை அப்படிங்கிற இந்த பிரிவுகள்ல இருந்து கிளர்ந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது மனசை ரொம்ப ஒரு அதிர்வடைய செய்யக்கூடிய விஷயம்தான். குறிப்பாக அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் அவர் பண்ணின போராட்டங்கள், குறிப்பாக மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அவர் ஒரு பெரிய அகிம்சாவாத அடிப்படையில் ரொம்ப ரொம்ப மென்மையாக சாஃப்ட் கார்னரில் அவர் போராட்டங்களை முன்னெடுத்தார், நம்ம இந்தியாவினுடைய மகாத்மா காந்தியை போல. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கான போராட்டங்களை நான் நடத்தி தான் என்னுடைய உரிமையை பெற முடியும் அப்படின்னு கிளர்ந்திருந்தவர் தான் மால்கம் எக்ஸ். இந்த மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற இந்த பெயர் அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. மால்கம் எக்ஸோட சின்ன வயசு காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி குழந்தையை விட ரொம்ப மாறுபட்ட ஒரு சூழலில் தான் அவர் வளர்றார். ஏன்னா ஒரு 6 வயசுல தன்னுடைய தகப்பனை அவர் இழந்துடுறாரு. அப்பா ஒரு 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 சர்ச்சில் ஃபாதராக இருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர் நிறவெறிக்கு எதிராக அவர் போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது எதிராளிகளால் அவர் கொலை செய்யப்படுறார். ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் அவர் செத்து கிடக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய 6 குழந்தைகள் மால்கம் எக்ஸோட சேர்த்து ஒரு 7 குழந்தைகளை வச்சுக்கிட்டு தன்னுடைய தாய் வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு மேலே அம்மாவுக்கு ஒரு மனநலம் பாதிப்படையுது. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட தாய் மனநல காப்பகத்தில் சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளை விட்டு தாய் பிரிஞ்ச பிறகு குழந்தைகளுடைய வளர்ப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுது. மால்கம் எக்ஸுக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. அப்போது முழுக்க முழுக்க கல்வி மீது ஒரு ஈடுபாடு இல்லாத போது அங்கே முழுக்க முழுக்க கருப்பு இனத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ, உங்களுக்கு என்ன குலத்தொழில் தெரியுமோ அப்படி போங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அங்கே ஒரு குலத்தொழில் மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போய் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மால்கம் எக்ஸுக்கு நிறைய விஷயங்கள், தச்சு வேலையெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், அதெல்லாம் போய் ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆனால் மால்கம் எக்ஸ் என்ன பண்ணுறதுனே புரியாத போது தன்னுடைய ஸ்கூலை விட்டு கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறார். வந்துட்டு அவர் பார்க்காத வேலையில் என்னென்னோ வேலைகள்லாம் பார்க்குறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு மதுபான விடுதியில் போய் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுற வேலையை அவர் பார்க்குறார். அப்போது ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுற அந்த வேலையை பார்க்கும்போது அங்கே நிறைய போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ போதை பழக்கங்கள் அவருக்கு ஏற்படுது.
அப்போ அவர் என்ன பண்றாரு, சின்ன சின்னதா ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலைகள் அவர் செய்யறாரு. நிறைய கொள்ளையடிக்கிறாரு. ஆனா இந்த போதைப் பொருள் இத பயன்பாடுகள பார்க்கும்போது, ஏன் நம்ம வந்து ஒரு கஞ்சா சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் போறாரு. கஞ்சாலாம் சேல் பண்றாரு. நிறைய கொள்ளையடிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அவர் வந்து அங்க இருக்கிற அமெரிக்க காவல்துறையால கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்ட ஒரு 20 வயது இளைஞனா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு 20 வயது இளைஞனா இருக்கும்போது அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவருக்கு வந்து சிறை தண்டனை குடுத்துடுறாங்க. தன் இளமை காலத்துல ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு மால்கம் எக்ஸ் உள்ள போறார். ஆனா அவருடைய உண்மையான பெயர் மால்கம் லிட்டில். ஏன் இந்த மால்கம் எக்ஸ் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் என்ன நடந்தது அப்படின்னா, கருப்பினத்தவர்களை கொண்டு வந்து ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்துல யார் எடுக்கிறாங்களோ அந்த கருப்பினத்தவரை சார்ந்தவர்களை ஏலம் எடுத்து அவர்களுக்கு அடிமைகளா பயன்படுத்திக்கலாம். அந்த அடிமையாக இருப்பதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்க கருப்பா இருந்தா போதும். அமெரிக்காவினுடைய பார்வையில கருப்பவர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா அடிமைகள். அப்போ அவர் சிறையில் இருக்கும்போது என்ன பண்றாரு, பொழுதுபோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னென்னோ விளையாடுறாரு, என்னென்னோ பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்கும் பொழுது குறிப்பா அவர் வரலாறை நோக்கி படிக்கிறார். நிறைய ஹிஸ்டரி படிக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற இந்த கருப்பினத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றார். அப்படியே உணர்ந்துகிட்டு இருக்கிற கருப்பினத்தை சார்ந்த அந்த வழிகளை அவர் புரிஞ்சுக்கிற அந்த காலகட்டங்கள்ல வெளியே இருக்கிற தன்னுடைய சகோதரர் வந்து அவருக்கு வந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அந்த லெட்டர்ல இந்த மாதிரி கருப்பினத்தை சார்ந்த நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடிவு தான் இருக்கு, அந்த விடிவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதுதான் நேஷனல் ஆஃப் இஸ்லாம், NOI. இந்த நேஷனல் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த அமைப்பில் நம்ம சேர்ந்துட்டு மதம் மாறுவது தான் நமக்கு ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கடிதத்தின் வழியாக அவர் தெரியப்படுத்தும் போது இவரும் மதம் மாறுறார். தன்னுடைய பெயரை லிட்டில் அப்படிங்கிற அந்த பெயரை விட்டுட்டு, நான் யாருன்னே தெரியாது, நான் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன், நான் ஒரு அடிமை அப்படின்னு அவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டு மால்கம் எக்ஸ் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிறார். அப்போ முழுக்க முழுக்க கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்கான விடுதலைக்காக அவர் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பிறகு அதை நிறைய அவர் படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் வந்து விடுதலையாகி வெளியே வந்த பிறகு அந்த நேஷனல் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் சேர்ந்து கருப்பினத்தை சார்ந்த அந்த மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறார். நமக்கான விடுதலைகளை நாம தான் போராடி பெற முடியுமே தவிர, ஆனால் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சராசரி மனுஷனா கூட மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த அமெரிக்காவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கான விடுதலை நம்ம போராடி தான் பெற முடியும் அப்படின்ற அந்த அகிம்சை அப்படிங்கிற அந்த கட்டமைப்பிலிருந்து முற்றிலும் மாறி ஒரு போராட்ட காலத்துக்கு அவர் முன்னெடுக்கிறார். அது இளைஞருக்கு மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மால்கம் எக்ஸ் எங்க பேசினாலும் அவ்வளோ கூட்டம் திரண்டுகிட்டு இருக்கு, அவ்வளோ கூட்டங்கள் சேருது. மால்கம் எக்ஸோடைய ஒவ்வொரு சொல்லையும் இளைஞர்கள் அப்படியே ஏந்திக்கிறாங்க. மால்கம் எக்ஸோட அந்த போராட்ட குணம் வந்து இளைஞர்களுக்கு கடத்தப்படுது. இப்படி நடக்கிற ஒரு சூழ்நிலையில 1965 வருஷம், மால்கம் எக்ஸ் பிறந்தது 1925 வருஷம் தான். ஆனா 1965 வருஷத்துல 1965 வருஷம் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஹார்லம் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, நியூயார்க்ல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆடுபோம் அப்படிங்கிற அந்த ஆடிட்டோரியத்துல ஒரு 400 பேர் கூடியிருக்காங்க. 400 பேர் அப்படின்னா வெறும் அமெரிக்கர்கள் மட்டும் கிடையாது, அமெரிக்காவை சார்ந்த கருப்பினத்தவர்கள் மட்டும் கிடையாது, எங்கெங்க இருந்தும் வந்திருக்காங்க, ஜப்பான்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க மால்கம் எக்ஸோட ஸ்பீச் கேட்கறதுக்காக. அந்த ஆடிட்டோரியத்தில் மால்கம் எக்ஸ் பேச போறார். அவ்வளோ க்ரௌடு, ஒரு 400 பேருக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் மால்கம் எக்ஸ் பேசுறாரு. அஸ்லாம் அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தொடங்குறாரு. தொடங்கின அந்த ஸ்பீச் சில நிமிடங்கள் கடந்த பிறகு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கூச்சல் எழும்புது. உடனே மால்கம் எக்ஸ் தன்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டு அங்கே என்ன கூச்சல் நடக்குது அப்படிங்கிறத அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இவருடைய காவலர்கள், இவருக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, கூட்டத்தில் என்ன சலசலப்பு அப்படின்னு அவங்க கண்காணிக்க போகும்பொழுது அந்த நொடியில மால்கம் எக்ஸ் மீது குண்டு பாயுது. முதல் வரிசையில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் கோட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய துப்பாக்கி எடுத்து மால்கம் எக்ஸை சுட்டுக்கிட்டே இருக்கிறார். எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. இன்னும் 2 பேர் சேர்றாங்க. மால்கம் எக்ஸனுடைய உடம்பு முழுக்க குண்டுகள், 16 குண்டுகள் பாயுது. மால்கம் எக்ஸ் சரிஞ்சு விழுறார். யார் சுட்டாங்க, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அந்த
16 குண்டுகள் பாய்ஞ்ச உடனே, மால்கம் எக்ஸ் சரிஞ்சு விழுந்த உடனே, மால்கம் எக்ஸை உடனடியாக என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மருத்துவமனையில் அங்கே காவல்துறை அதிகாரி, மால்கம் எக்ஸோட காவல்துறை அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாயை மால்கம் எக்ஸோட வாயோட வச்சு ஆக்சிஜன் எதாச்சும் கொடுத்து, கொஞ்சம் ஹார்ட் பீட் கொஞ்சம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, காப்பாற்றிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. முடியல. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே எப்படியாச்சும் முயற்சி பண்ணுறாங்க, அவருடைய மார்பை பிளந்து இதயத்தை எப்படியாச்சும் துடிப்பு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மால்கம் எக்ஸ் இறந்துட்டார். மால்கம் எக்ஸ் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா, மால்கம் எக்ஸ் கொல்லப்படுறாரு. மால்கம் எக்ஸை கொன்னவங்களை பிடிக்க முடியல. ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான், அவனை பிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவனை காலில் ஒருத்தனை குண்டடி சுடுறாங்க. ஆனால் யாரால எது நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் மால்கம் எக்ஸ் யார் சுட்டாங்க அப்படின்னு தெரியாது, யாரு இந்த க்ரௌட்ல வந்து இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் மால்கம் எக்ஸோட கோட்டுக்குள்ளார ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா மால்கம் எக்ஸ் இந்த 5 பேரால தான் நான் கொலை செய்யப்படுவேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த 5 பேரும் அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்திருக்காங்க. அப்போ மால்கம் எக்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னை எல்லாரும் சுட போறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளால சுட போறாங்க. அப்போ காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து இன்டர்வியூ தரும்போது சொல்றாங்க, மால்கம் எக்ஸுக்கு வந்து நாங்கள் ஒரு 20 முறைக்கு மேலே எச்சரிக்கை கொடுத்தோம், நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு வரோம் அப்படின்ட்டு. ஆனால் மால்கம் எக்ஸ் வந்து ஒரு முறை கூட அவர் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. அவர் ஏற்றுக்கவே இல்லை, எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னுட்டாரு. அப்போ யார் இதுக்கு கொலை செய்யப்பட்டாங்க? ஆனால் மால்கம் எக்ஸ் வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அமெரிக்க அரசு கிட்ட வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும், அந்த துப்பாக்கிக்கான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அமெரிக்க அரசு வந்து அதுக்கு ஒத்துக்கல. அப்போ இந்த கேள்வியை அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏன் மால்கம் எக்ஸுக்கு வந்து துப்பாக்கிக்கான லைசன்ஸ் தரல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில் அங்கிருந்து காவல்துறையிலிருந்து வரல. இது அரசா ஏற்பாடு செய்து வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் வந்து மால்கம் எக்ஸ் கொன்னாங்களா, இல்லை அவர் நேஷனல் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த அமைப்பினுடைய லீடரை விட ரொம்ப தீவிரமாக அவர் செயல்பட்ட பிறகு அங்கிருந்தே ஒரு எதிர்ப்பு கிளம்பியது அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. அப்போ எதனால் இந்த மால்கம் எக்ஸ் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு 39 வயதுக்குள்ள கொல்லப்பட்ட அந்த மால்கம் எக்ஸ் தன்னுடைய இளமை காலகட்டத்தில் வாழ்க்கையை எப்படியோ திசை தெரியாம, எப்படி வாழணும் அப்படின்னே தெரியாம, ஆனா சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு தன்னுடைய இனத்தினுடைய வரலாறை முழுமையாக புரிஞ்சு கொண்டு அந்த இன மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு வந்த ஒரு இளைஞன் மால்கம் எக்ஸ். மால்கம் எக்ஸ் அப்படிங்கிறது மால்கம் எக்ஸ் மட்டும் கிடையாது. மால்கம் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு மாபெரும் தூணாக அவர் இருக்கிறார். அவர் தான் சுமையை தாங்கிக் கொள்கிற ஒரு சுமை தாங்கி அவர் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்துல கருப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விடியலை வழங்கியவர் மால்கம் எக்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையும், இன்னைக்கு நமக்கு ஒபாமா போன்ற பெரிய லீடர்ஸ் எல்லாம் அங்கே அதிபராக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உயிரிழந்தவர்களுடைய எண்ணற்ற தியாகங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஆக கருப்பு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நிறத்துக்காக எண்ணற்றவர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் தான் மால்கம் எக்ஸ். அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தெரேசா முன்னாடி எக்கச்சக்கமான க்ரௌடு சேர்ந்திருக்கு. மால்கம் எக்ஸ் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு உலகமே அழுதுகிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. மால்கம் எக்ஸை அவ்வளோ தீவிரமா ரசிச்சவங்க, மால்கம் எக்ஸை தன்னுடைய லீடரா ஏத்துக்கிட்டவங்க, மால்கம் எக்ஸோட ஸ்பீச்சுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, மால்கம் எக்ஸ் என்ன சொல்றதோ அதை முழுமையா கேட்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாரும் அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இமயம் சரிஞ்சாச்சு. ஆனா பெட்டி எக்ஸ், மால்கம் எக்ஸோடைய மனைவி பெட்டி எக்ஸ் என்ன பண்றாங்க, மால்கம் எக்ஸ் இறந்துட்ட பிறகு மால்கம் எக்ஸை வந்து புதைக்கணும். ஆனா அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மால்கம் எக்ஸ் கொல்லப்பட்டது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி போல அவர் கொல்லப்படுறாரு. ஆனா மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு திங்கட்கிழமை தான் நமக்கு பாடி கிடைக்குது. திங்கட்கிழமை அடையாளம் கண்டுபிடிச்சு இதுதான் அப்படின்னு மால்கம் எக்ஸ் அப்படின்ட்டு வழக்கமான அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்ச பிறகு பெட்டி எக்ஸ் கிட்ட கேட்குறாங்க, மால்கம் எக்ஸை கொடுத்துடுறோம், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அப்போ மால்கம் எக்ஸ் சொல்றாங்க, மால்கம் எக்ஸை வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க பெட்டி எக்ஸ் கிட்ட, மால்கம் எக்ஸை கொடுத்துட்றோம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. பெட்டி எக்ஸ் மால்கம் எக்ஸை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு இறுதி சடங்கு செய்யலை. ஆக்சுவலாக இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாத்தில் சில ரூல் இருக்கு. என்னன்னா, ஒரு சூரியன் உதயமாகி மறைகிறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 2 கிரகணங்களை அது இஸ்லாத்தோட முறை இருக்கு. என்னன்னா, ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு உயிரிழந்த அந்த சடலத்தை வந்து புதைச்சாகணும் அப்படின்றது. ஆனா இவங்க பெட்டி எக்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு 5 நாள் அவர் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கணும் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா சனிக்கிழமை வரைக்கும். அப்ப சனிக்கிழமை வரைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுகிற அந்த மால்கம் எக்ஸ் உடைய உடல் எல்லாரும் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க.
என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜப்பான்ல இருந்து ஒரு ஒரு லேடி தன்னுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு அந்த மால்கம் எக்ஸோட ஸ்பீச்சுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் சேர்ந்து அழுகுறாங்க. அப்போ மால்கம் எக்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. சனிக்கிழமை வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ மால்கம் எக்ஸை வந்து அடக்கம் செய்யணும். அப்போ இஸ்லாமிய முறைப்படி இதை அடக்கம் செய்ய முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க. மறுத்துட்ட பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்பா வந்து ஒரு பாதிரியார். அப்போ ஒரு கிறித்துவ முறைப்படி அடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற நியூயார்க்ல இருக்கிற சர்ச் எல்லாம் போய் கேட்குறாங்க அடக்கம் பண்றதுக்கு. எந்த சர்ச்சுமே அவருக்கு வந்து கரிசனம் காட்டல. எந்த சர்ச்சும் மால்கம் எக்ஸை புதைப்பதற்கான ஒரு உரிமையை தரவே இல்லை. அப்போ பிஷப் ஆல்வின் கிட்ட போய் கேட்கும்போது பிஷப் ஆல்வின் வந்து ஏற்கனவே மால்கம் எக்ஸ் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதால இது மத முறைப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னோட சர்ச்சில் மால்கம் எக்ஸை நான் வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னா என்னுடைய பர்சனலாக தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு கருணை அடிப்படையில் பிஷப் ஆல்வின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் வந்து அடக்கம் செய்யப்படுது. மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆளுமை இறந்தது அப்படிங்கிறது அமெரிக்க கருப்பர்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய அனைத்து கருப்பின மக்களினுடைய விடுதலைக்கான ஒரு குறியீடாகவும் நம்ம எடுத்துக்கலாம். மால்கம் எக்ஸ் இறந்தாச்சு. மால்கம் எக்ஸ் இறந்தது அமெரிக்காவில் இருக்கிற கருப்பினத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டும் கிடையாது. மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற அந்த போரின் குரல் உலகம் முழுக்க இருக்கிற கருப்பினத்தால் அவதிப்படுகிற, துன்பப்படுகிற, நிற வேறுபாட்டால் அவதிக்குள்ளாயிருக்கிற அனைத்து மக்களினுடைய ஒரு குறியீடா நம்ம மால்கம் எக்ஸை பார்க்கலாம். ஆனா இந்த மால்கம் எக்ஸ் அப்படிங்கிற அந்த மனிதருக்கு பின்னாடி இன்னும் சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். வணக்கம். எது வரைக்கும் போயிருக்கும்? அது 10 மினிட்ஸ் வந்திருக்குமா?